அவர் திரை நடிகராக இருக்காரு, அதனால தான் அவரை பார்க்குறக்கு எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா? அதாவது அவர் ஒன்றும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தவர் கிடையாது இல்லையா? 20-30 வருஷமாக திரைத்துறையில் வெற்றிகரமான ஒரு நடிகர். எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்டு, அவுட்டோரு, இன்டோரு எல்லாம் பண்ணியிருக்காரு. எங்கேயாவது மக்கள் போய் தொந்தரவு பண்ணியிருக்கானா? திடீர்னு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரலையா அவர்? அது ஏன் கூட்டத்துக்கு வரும்போது மட்டும் இவ்வளவு கூச்சல், குழப்பம், தள்ளுமுள்ளு? அது ஏதோ திட்டமிட்டு உருவாக்குறாங்களோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அவர் வெளியே வராத ஆள் கிடையாது. இவர் ஷூட்டிங் அப்படின்னா இவரை பார்க்கறது தான் நோக்கம்னா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கணுமே. இப்போ தலைமைச் செயலகத்துக்கு போனார், ஒரு நாத்தாங்கால் போகல. வீடியோவில் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தலைமைச் செயலகத்துக்கு புகார் பண்ண போயிருக்காருன்னு. டிஜிபி ஆஃபீஸுக்கு போனார் புகார் பண்ணுறதுக்கு. எந்த பொதுமக்கள் அங்கே வரலையே. இவர் சொல்லாமல் போனால் ஒருத்தனுமே வரமாட்டான்றதுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான். இவங்க திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு க்ரௌடு, அதுக்குள்ளே ஒரு தள்ளுமுள்ளு, இது பூராவுமே இந்த திரைப்படம் எடுப்பதை போலவே இந்த பிரச்சார கூட்டங்களையும் அவர் நடத்துகிறாரோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. திட்டமிட்டு பண்ணுறாங்க. ஆமாம், திட்டமிட்டு பண்ணுகிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்குது. அவர் பேசுகிற வசனங்கள், பஞ்ச் டைலாக்கு, இது எல்லாமே திரைப்படத்தைத்தான், திரைப்பட ஷூட்டிங்கை தான் எனக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி காட்சியாக கொண்டு வருது தவிர ஒரு அரசியல் மேடை, ஒரு அரசியல் பிரச்சாரம் என்கிற முறையில் விஜய் அவர்களை என்னால் நினச்சே பார்க்க முடியல. அவங்க நடந்துக்கிறது அப்படி தான் நடந்துக்கிறாங்க. இப்போ எவ்வளோ அரசியல் கட்சி கூட்டங்கள் நடக்குது, எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் வரத்தானே செய்யுது. எங்கேயாவது இந்த மாதிரியான செய்தியை கேள்விப்படுறீங்களா? இதில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது? எப்படி திரைப்படத்தில் இப்படி சில காட்சிகளை வந்து திட்டமிட்டு உருவாக்குவாங்களோ அதே மாதிரி உருவாக்குறாங்கன்றான். அவனை வேணால் மறுக்க சொல்லுங்கள். திமுக திட்டமிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டுறாங்க, போகிற இடங்களில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படுத்துகிறாங்க, காவல்துறை எங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, போகிற இடங்களில் அனுமதி கிடைக்க மாட்டேங்குதுன்னெலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாருல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடுது. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் மாநில அரசாங்கங்களுடைய நிர்வாகம், காவல்துறை எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் போயிடுது. தேர்தலுக்கான பிரச்சாரமாக இருக்கட்டும், அனுமதி பெறுவதாக இருக்கட்டும், அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடாக இருக்கட்டும், எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் மேற்கொள்ளப்படுகிறதே தவிர இதில் மாநில ஆளுங்கட்சி என்கிற முறையில் திமுகவுடைய ரோல் என்ன இருக்குது? அவர் திமுகவை குற்றம் சாட்டுவது என்கிற ஒரு மனநிலையிலிருந்து எல்லா பிரச்சனையிலும் அணுகுகிறார். தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் தான் அனுமதி கொடுக்கணும், தேர்தல் ஆணையம் தான் இத்தனாயிரம் பேர் வருவாங்கன்னா அதுக்குரிய போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுன்ற குறைஞ்சபட்ச விஷயம் கூட தெரியாமல் அவர் இருக்காரு கிடையாது. அவருக்கு தெரியலனாலும் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல. இது வந்து திமுக அரசை குற்றம் சொல்வதற்கு எது கிடைத்தாலும் அது திமுக தான் காரணம் என்கிற முறையில் சொல்லுவது என்று அவர் திட்டமிட்டே